நம்மளோட தெர்மோமீட்டர்ல பார்க்குற டெம்பரேச்சரா இருக்கட்டும், இல்ல கார்ல போற ஸ்பீடா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வர நம்பர்ஸை நம்ம அப்படியே நம்பிடுறோம் இல்லையா? ஆனா அந்த நம்பர்ஸ் நிஜமாவே எவ்வளவு உண்மைன்னு நாம எப்போதாவது யோசிச்சிருக்கோமா? சரி வாங்க, இந்த அளவீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நம்ம இந்த முழு விஷயத்தையும் பார்க்க போறோம். அதாவது ஒரு விஷயத்தோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிறது எப்படி? சிம்பிளா சொல்லணும்னா, மெஷர்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பேரிசன் தான், வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை ஏற்கனவே எல்லோராலும் ஏத்துக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பேர் தான் அளவீடு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? யோசிச்சு பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான, எப்பவுமே மாறாத ஒரு அளவுகோல் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லா அளவீடுகளையும் அதோட ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருக்கும் இல்லையா? அந்த அளவுகோலுக்கு பேர் தான் தரநிலைகள், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எல்லா துல்லியமான மெஷர்மெண்ட்டுக்கும் பேஸ். இதுதான் சொல்லப்போனா நம்மளோட அல்டிமேட் ட்ரூத் சோர்ஸ். இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் எடை இருக்கு, இன்னொரு பக்கம் நாம அளக்க வேண்டிய பொருள் இருக்கு. இத ஒரு செயின் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்களேன், அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற மிக துல்லியமான ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியா நம்ம கையில இருக்கிற சின்ன சின்ன கருவிகளுக்கு வந்து சேருது. சரி, இப்போ கதையில ஒரு சின்ன வில்லம் வர்றான். அது என்னன்னா, நிஜத்துல எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் 100% கரெக்டா இருக்காது. கண்டிப்பா அதுல சின்னதா ஒரு பிழை இருக்கும். அப்போ பிழைன்னா என்ன? இந்த கோட் பாருங்க. பிழைங்கிறது அளவிடப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். சிம்பிள். சரி, இந்த பிழையில என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல கிராஸ் எரர். இது நம்ம பண்ற தப்பு, தப்பா பார்க்கறது இல்ல கருவியை சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறது. அடுத்து சிஸ்டமேட்டிக் எரர். இது கருவியோட பிரச்சனை. கருவி பழையதாகிறதாலேயோ இல்ல சுற்றுப்புறத்தாலேயோ தொடர்ந்து ஒரே மாதிரி தப்பு வரும். கடைசியா ரேண்டம் எரர். இது ஏன் வருதுன்னே சொல்ல முடியாது, சின்ன சின்ன மாற்றங்களால வரும். ஆனா நிறைய தடவை ரீடிங் எடுத்து ஆவரேஜ் பண்ணா இதை குறைக்கலாம். சரி, இந்த வில்லனான பிழையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க தான் இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணின கருவிகள். இந்த கருவிகள் தான் பிழைகளை குறைச்சு உண்மையான மதிப்புக்கு நம்மள முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல கூட்டிட்டு போகும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வோல்ட் மீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே அதோட டிசைன்ல தான். வோல்ட் மீட்டர்ல ரெசிஸ்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அம்மீட்டர்ல பேரலா கனெக்ட் பண்ணுவாங்க. பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதுதான் அதோட மொத்த வேலையுமே மாத்துது. இங்க பாருங்களேன், இந்த சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டர் தான் மீட்டருக்குள்ள வர்ற ஹை வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி அந்த சென்சிட்டிவான மீட்டரை பாதுகாக்குது, அதோட ரேஞ்சையும் அதிகப்படுத்துது. அம்மீட்டரோட டிசைன் இன்னும் ஸ்மார்ட். இந்த பேரலா இருக்கிற சின்ன ஷண்ட் ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா, வர்ற கரண்ட்ல பெரும் பகுதியை அது வழியா திருப்பி விட்டுரும். இதனால மீட்டருக்கு கொஞ்சமா கரண்ட் போய் பெரிய கரண்ட்டை கூட சேஃபா அளக்க முடியுது. ஆனா இப்போ கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நாம ஒரு விஷயத்தை அளக்க போகும்போது நம்மளோட அளக்கும் கருவியே அந்த விஷயத்தோட தன்மையை மாத்திட்டா என்ன பண்றது? ஆமாங்க, அப்படி நடக்கும். அதைத்தான் நாம லோடிங் எஃபெக்ட்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இந்த சர்க்கியூட்டை பாருங்க. தியரி படி ஓம்ஸ்லா வச்சு கணக்கு போட்டா அந்த ஆர்பி ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் கரெக்டா 5 வோல்ட் இருக்கணும். இதுதான் அதோட உண்மையான மதிப்பு இல்லையா? ஆனா நிஜத்துல ஒரு வோல்ட் மீட்டரை எடுத்து அங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? 4.8 வோல்ட் தான். அட, வோல்டேஜ் குறைஞ்சிடுச்சே, ஏன் இப்படி? அதாவது நாம வோல்ட் மீட்டரை சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணின உடனே அந்த வோல்ட் மீட்டரும் சர்க்கியூட்டோட ஒரு பாகமா ஆயிடுது. இதனால சர்க்கியூட்டோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் மாறி வோல்டேஜும் டிராப் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் லோடிங் எஃபெக்ட். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஒரு சூடான டீ கப்ல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற ஒரு பெரிய தெர்மாமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் அளக்கிற மாதிரி தான் இது. அந்த தெர்மாமீட்டரே டீயை கொஞ்சம் கூல் பண்ணி தப்பான ரீடிங்கை காட்டும். வோல்ட் மீட்டரும் அதே வேலையை தான் பண்ணுது. சரி, இப்போ மாடர்ன் உலகத்துக்கு வருவோம். நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜில எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குற இந்த டயக்ராம் ஒரு டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். நாம இதுவரைக்கும் பேசின எல்லா கான்செப்டோட ஒரு மொத்த உருவம்னு இது சொல்லலாம். சென்சிங்ல இருந்து ப்ராசஸிங் வரைக்கும் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல டிரான்ஸ்டியூசர். இது டெம்பரேச்சர் மாதிரி ஒரு விஷயத்தை எலக்ட்ரிக் சிக்னலா மாத்தும். அடுத்து சிக்னல் கண்டிஷனிங். அந்த சிக்னல் இருக்கிற தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் நீக்கிடும். மல்டிப்ளெக்சர். ஒரே நேரத்துல வர்ற பல சிக்னல்களை ஒன்னொன்னா செலக்ட் பண்ணும். ஏடிசி. அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் நம்பரா மாத்தும். கடைசியா ப்ராசஸர் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணும். அவ்வளவுதான். அதாவது நாம பார்த்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், எரர் கரெக்ஷன்,
கருவி டிசைன எல்லா விஷயமும் இந்த சின்ன சிப்புகளுக்குள்ள ஒரு செகண்டுக்கு பல மில்லியன் தடவை நடந்துகிட்டே இருக்கு. நினைச்சு பாருங்க. அப்போ கடைசியா சுத்தி சுத்தி எங்க வர்றோம்? துல்லியம். அதாவது நம்ம அளக்கிற மதிப்பு அந்த ஸ்டாண்டர்ட் மதிப்புக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கோ அவ்வளவு நல்லது. இதுதான் எல்லா மெஷர்மெண்ட்டோட அல்டிமேட் கோல். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லயும் ஒரு சின்ன பிழை இருக்கு. நம்ம யூஸ் பண்ற கருவியே நம்ம அளக்கிற விஷயத்த மாத்துதுன்னா, நம்ம உண்மைன்னு பார்க்கற இந்த உலகம் நிஜமாவே 100% உண்மையானது தானா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன்.